தெனாலிராமன் கதைகள்ல இன்னொரு கதை இந்த வீடியோல கேட்க போறோம். தெனாலிராமனும் தாத்தாச்சாரியாரும் மந்திர கத்திரிக்காயும். கேட்கலாமா? மறுநாள் அரசவை கூடியது. ராஜகுரு தாத்தாச்சாரியார் அரசவையில் மன்னரின் முன்னால் ஒரு தட்டில் மிக அழகான பளபளப்பான கத்திரிக்காய்களை கொண்டு வந்து மன்னரிடம் காட்டினார். அரசே, இவை சாதாரண கத்திரிக்காய்கள் அல்ல. இவை இமயமலையில் ஒரு ரிஷி எனக்கு கொடுத்த மந்திர கத்திரிக்காய்கள். இவற்றை உண்பவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிப்பதோடு அவர்கள் எதிர்காலத்தையும் மிக எளிதாக கணிக்க முடியும். ஞான திருஷ்டி அவர்களுக்கு கிட்டும் என்று ஒரு தனித்துவமான பொய்யை கூச்சமே இல்லாமல் கூறினார் ராஜகுரு. மன்னர் வியப்புடன், அப்படியா ராஜகுருவே? என்னால் நம்பவே முடியவில்லையே. இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு கத்திரிக்காயை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது உண்மையெனில் நம் அரசவை அறிஞர்கள் அனைவருக்கும் இதை கொடுக்கலாமே என்றார் மன்னர். தாத்தாச்சாரியார் சிரித்துக் கொண்டே சொன்னார், நிச்சயமாக மன்னா, ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளதே என்று மீண்டும் முகவாயை தடவிக்கொண்டே வானத்தை பார்த்து யோசிப்பது போல் பாவனை செய்தார். என்ன யோசனை ராஜகுருவே? கத்திரிக்காயை கொடுக்க வேண்டியதானே என்று அரசர் மீண்டும் கூறினார். அதற்கு ராஜகுரு, மன்னர் மன்னா, இது மிகவும் அரிதான கத்திரிக்காய். எனவே முதலில் இதை நம் தெனாலிராமனுக்கு கொடுத்து சோதனை செய்வோம். அவன் எப்படி அதை உணர்கிறான் என்பதை பார்த்துவிட்டு மற்றவர்களுக்கு தரலாமே என்றார் ராஜகுரு. ராஜகுரு இதில் மிக பெரும் சூழ்ச்சி செய்திருந்தார். அவர் கொண்டு வந்த கத்திரிக்காய்களில் சிலவற்றில் ஒருவித மயக்க மருந்து தடவி இருந்தது. அதை சாப்பிட்டால் ஒரு வாரம் முழுவதும் பைத்தியக்காரனைப் போல பிதற்றிக் கொண்டே இருப்பார்கள். இடம், பொருள், ஏவல் எதுவும் தெரியாது. இதன் மூலம் ராமனை ஒரு மனநிலை சரியில்லாத பைத்தியம் என்று கூறி அவனை அரண்மனையை விட்டு துரத்தி விடலாம் என்பது தாத்தாச்சாரியாரின் திட்டமாக இருந்தது. மனதிற்குள்ளே, டே ராமா பயலே, உன் குடுமி இப்போது என் கையிலடா. இந்த முறை நீ தப்பிக்கவே முடியாதுடா படவா என்று சந்தோஷமாக தனக்குத்தானே பேசிக்கொண்டார். தெனாலிராமனுக்கு அந்த கத்திரிக்காய்களை பார்த்ததுமே இதில் ஏதோ உள்குத்து இருப்பதை உணர்ந்தான். மன்னா, ராஜகுருவுக்கு என் மீது உள்ள அன்பும் அக்கறையும் எனக்கு பெருமை அளிக்கிறது. ஆனால் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கத்திரிக்காய்களை நான் மட்டும் உண்பது முறையல்ல. ராஜகுருவே இதற்கு சொந்தக்காரர் என்பதால் இன்று மாலை அவர் இல்லத்தில் நடக்கும் விருந்தில் நானும் அவரும் சேர்ந்தே இதை சாப்பிடுகிறோம் மன்னா என்று அவர் பக்கமே இதை திருப்பி விட்டான் தெனாலிராமன். அதை கேட்டு தாத்தாச்சாரியார் அதிர்ந்து போனார். அட பாவி சண்டாளா, என் தலையிலேயே கை வைக்கிறாயா என்பதைப் போல ராமனை பார்த்தார். மன்னர், ஆமாம் ராமா, அதுதான் சரி. நீ சமயோசிதன் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டாய் என்று கூறி அந்த பேச்சை அங்கேயே முடித்து விட்டார் மன்னர். மாலை வேளையில் தாத்தாச்சாரியார் இல்லத்தில் விருந்து ஏகபோகமாக நடந்தது. ராமன் மிகவும் சாதுரியமாக தாத்தாச்சாரியார் கவனிக்காத நேரத்தில் கத்திரிக்காய் பதார்த்தங்களை மாற்றி வைத்து விட்டான். அதாவது நல்ல கத்திரிக்காய்கள் ராமனுக்கும் மருந்து தடவிய கத்திரிக்காய்கள் தாத்தாச்சாரியாருக்கும் சென்று விட்டது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதைப் போல தான் விரித்த வலையில் தாமே சிக்கிக் கொண்டார் ராஜகுரு. மறுநாள் அரசவை கூடியது. தாத்தாச்சாரியார் தலையில் ஒரு பெரிய துணியை கட்டிக்கொண்டு பார்ப்பதற்கு அலங்கோலமான கோலத்தில் வந்திருந்தார். அனைவரும் அவர் அவைக்குள் நுழைந்ததுமே சிரிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் அவரோ, மன்னா, எனக்கு பின்னால் ஒரு பெரிய யானை பறந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், சிம்மாசனத்தின் அடியில் மீன்கள் நீந்துகின்றன என்று கண்ட மேனிக்கு பிதற்றத் தொடங்கினார். அரசவையே அவற்றை கேட்டு அதிர்ந்தது. ராமன் அதை கேட்டு சிரித்துக் கொண்டே சொன்னான், மன்னா, பார்த்தீர்களா? ராஜகுரு சொன்னது போலவே இந்த கத்திரிக்காய் எதிர்காலத்தை காட்டுகிறது. அவருக்கு பின்னால் இருக்கும் யானை என்பது அவர் செய்த பாவ மூட்டை. அடியில் இருக்கும் மீன்கள் என்பது அவரது நழுவும் தந்திரங்கள். அவருக்கு மட்டும்தான் இது தெரியும் போலிருக்கிறது என்றான் தெனாலிராமன். மன்னருக்கு உண்மை புரிந்துவிட்டது. தாத்தாச்சாரியார் தன் சூழ்ச்சியால் தாமே பாதிக்கப்பட்டு பிதற்றுவதைக் கண்டு மன்னரும் சிரித்தார். ராமா, மந்திர கத்திரக்காயின் மகிமை இப்போது நன்றாகவே புரிகிறது என்று கூறி மீண்டும் சிரித்தார்.
ராமனை அவர் பாராட்டினார். தாத்தாச்சாரியார் ஒரு வாரம் முழுவதும் மயக்கத்தில் உளறிக் கொண்டிருந்தார். பைத்தியம் முற்றிப் போய் வெறும் கோவணத்துடன் தெரு வீதியில் வந்து, பாருங்கள் என் பராக்கிரமத்தை என்று தனது தொந்தியை வைத்துக் கொண்டு அவர் படுத்திய பாடு ஒரு தனி கதை. பெண்கள் அனைவரும் தலையில் அடித்துக் கொண்டார்கள். ஆண்கள் அவரை கட்டுப்படுத்த முயற்சித்தார்கள். அங்கிருந்த சிறுவர்களோ, ராஜகுருவே, இன்னும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் உங்கள் பராக்கிரமத்தை என்று உசுப்பி விட, ராஜகுருவோ தான் கட்டியிருந்த ஒரேயொரு கோவணத்தில் கை வைக்க போக பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த சில விடலை இளைஞர்கள் அவரை ஒதுக்குப்புறமாக அழைத்துச் சென்று முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு கும்மாங்குத்து குத்தினர். இவ்வாறாக மந்திர கத்திரிக்காய் தன் வேலையை கனக்கச்சிதமாக செய்து முடித்தது. இந்த கதைகளை, தெனாலிராமன் கதைகளை நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. வீடியோ காமிக்க வேண்டாம். இந்த கதையை கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப குஷியாயிடுவாங்க. புத்திசாலித்தனமா யோசனை பண்றதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும்.